ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு என்னோட பொண்ணோட பர்த்டே, ஸோ எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ மார்க்கெட்குள்ளே போடலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 126 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.73% பாசிட்டிவ்ல 17,311 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 614 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.56% பாசிட்டிவ்ல 39,920 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் யூடியூப் லைவ் வந்து இந்த வீக் சாட்டர்டே ஈவினிங் ப்ரிஃபரபிளாக இருக்கும்னு நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீக் சாட்டர்டே ஈவினிங்கே நம்ம யூடியூப் லைவ் வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கான எக்ஸாக்ட் டைமிங் எல்லாமே கமிங் டேஸில் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இன்னைக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட அப்டேட்டை பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 25.8% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்குது. அண்ட் அதுவே கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் 3.74% இருந்தது. அது இந்த குவார்ட்டரில் 3.4% குறைஞ்சிருக்கு. அண்ட் அதே போல் நெட் என்பிஏவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே குறைஞ்சிருக்கு. போன குவார்ட்டரில் 0.88% இருந்த நெட் என்பிஏ இந்த குவார்ட்டரில் 0.68% குறைஞ்சிருக்கு. ஸோ இப்படி ஓவரலாக பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட Q2 ரிசல்ட்ஸ்ன்றது நல்லாவே வந்திருக்கு. இனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.01% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து HDFC பேங்க்கும் அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 18.9% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது போன குவார்ட்டரில் 1.28% இருந்த கிராஸ் மார்ஜின் வந்து இந்த குவார்ட்டரில் 1.23% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அதே போல் போன குவார்ட்டரில் 0.35% இருந்த கிராஸ் மார்ஜின் வந்து இந்த குவார்ட்டரில் 0.33% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் ஸ்மார்ட் இந்தியாவோட ஷேர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் லிஸ்டாக இருந்தது. அண்ட் இதோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு ஓப்பனிங்கில் அரௌண்ட் 52% ப்ராஃபிட்டில் லிஸ்டாக இருந்தது. அதாவது ஐபிஓவில் 59 ருபீஸ்க்கு இஷ்யூ ஆன இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு மேக்ஸிமம் 91 ருபீஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் அதுவே இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே 43% ப்ராஃபிட்டில் 84.5 ருபீஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பஜாஜ் ஆட்டோ ரிலீஸ் பண்ண Q2 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அப்டேட். கம்பெனிஸ் போஸ்ட் பண்ண Q2 ரிசல்ட்ஸை மறுபடியும் இந்த வாட்டியும் நம்மளோட ரிசல்ட் டெம்ப்ளேட்டில் கிரியேட் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸோட குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர் கம்பேரிஷனில் அவங்களோட ரிசல்ட்ஸ் டேட்டா அண்ட் அதே போல் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், இல்லை 52 வீக் ஹை லோ, இல்லை பி ரேஷியோ, ஸோ இப்படி கம்பெனிஸோட சில டேட்டாவும் அண்ட் அதே போல் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் தெரிஞ்சுக்கணும்னா எவ்ரிடே மார்னிங் அப்லோட் ஆக போகிற நம்மளோட ரிசல்ட்ஸ் டெம்ப்ளேட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பஜாஜ் ஆட்டோ ரிலீஸ் பண்ண Q2 ரிசல்ட்ஸை பார்க்குறப்போ அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன இயரோட கம்பேர் பண்ணுறப்பவும் நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இப்படி மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதுன்றது ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன்னால மார்ஜின் இம்பாக்ட் ஆகுமோன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் ஓரளவுக்கு மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் ஈவன் இப்போ சில கமோடிட்டி ப்ரைஸ் எல்லாமே ஃபாலோ ஆகிட்டு இருக்கிறதும் ஃபர்தர் மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 47.8% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே போன இயரோட கம்பேர் பண்ணுறப்போ 15.7% டவுன் ஆயிருக்கு. இனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு பஜாஜ் ஆட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பஜாஜ் ஆட்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.64% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு PVR அவங்களோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கலாம். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இங்கே டவுன் ஆன மாதிரி காமிச்சிருக்கும், அது தப்பாக அப்டேட்டாக இருக்குது. ஸோ ரெவன்யூ வந்து 120 crores-லேருந்து 686 crores-க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் ரெவன்யூ வந்து போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஃபாலோ ஆயிருக்கு. போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த குவார்ட்டரோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30% ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு பார்க்குறப்போ ஆக்சுவலாக நெட் லாஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி போஸ்ட் பண்ண லாஸ்ன்றது இந்த குவார்ட்டரில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக PVR வந்து போன குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட் அதாவது 53 crores-க்கு நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் EBITDA மார்ஜினும் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் 34.8% இருந்தது. ஆனால் இந்த குவார்ட்டரில் அது 22.37% கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி ஓவரலாக பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரிசல்ட்ஸ் நல்லாவே இருந்தாலும் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரிசல்ட்ஸ்ன்றது பூரா இருக்குது. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு PVR ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு PVR ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வோலட்டலாகவே இருந்திருக்கு. அண்ட் எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 0.2% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து சில முக்கியமான ரிசல்ட்ஸை நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் டேலோட ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்பவும் பாசிட்டிவாகவே வந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா ஜஸ்ட் டேலோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ
இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஜஸ்டேலோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.85% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ஒபெராய் ரியாலிட்டியோட Q2 ரிசல்ட்ஸை பார்க்குறப்போ போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன இயரோட கம்பேர் பண்ணுறப்பவும் வீக்காக வந்திருக்கு. அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா ஒபெராய் ரியாலிட்டியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஒபெராய் ரியாலிட்டியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.75% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ஸ்ரீ சிமெண்ட்டோட ரிசல்ட்ஸை பார்க்குறப்போ இதோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வீக்காகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமாக மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பாக்டாக இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு ஸ்ரீ சிமெண்ட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஸ்ரீ சிமெண்ட்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.69% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெவன்யூ சூப்பர்மார்ட்டோட ரிசல்ட்ஸை பார்க்குறப்போ ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன இயரோட கம்பேர் பண்ணுறப்போ நல்லாவே குரோ இருந்தாலும் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃபால் ஆயிருக்கு. எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா அவென்யூ சூப்பர் மார்ட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அவென்யூ சூப்பர் மார்ட்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.55% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு ஏசிசியோட ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இதை பார்க்குறப்போ ரிசல்ட்ஸ் பூராவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ அரௌண்ட் 6.3% க்ரோ ஆயிருக்கு. ஆனால் போன வருஷம் 450 crores ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணவங்க இந்த வாட்டி 87 crores நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிசல்ட்ஸ் இப்படி ரொம்பவே போரா வந்ததுக்கான முக்கியமான காரணம் அவங்களோட இன்புட் காஸ்ட் ப்ரெஷர்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கு தகுந்தது போல ப்ரைஸ் ஹைக் பண்ண முடியாமல் இருந்ததும் காரணமாக சொல்லலாம். ஆனால் ஏசிசி ரிலேட்டாக இன்னொரு அப்டேட்டும் வந்திருந்தது. இப்போ ஏசிசி கம்பெனியை அதானி குரூப் வாங்கினதுனால ஏசிசி கம்பெனி ஹோல் சிமெண்ட் அவங்களோட பேரண்ட் கம்பெனிக்கு பே பண்ணிட்டு இருந்த டெக் ஃபீஸ் அண்ட் அதே போல ராயல்ட்டி ஃபீஸ் எல்லாமே அதானி குரூப் இப்போ டெர்மினேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் ஏசிசி கம்பெனி எந்த ஒரு ராயல்ட்டி பேமெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ இது அவங்களோட காஸ்ட்டை ஓரளவுக்கு சேவ் பண்ணி ப்ராஃபிட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஏசிசியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஏசிசியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.18% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷன்ஸோட அப்டேட்டை பார்த்துடலாம். இன்னைக்கு என்னோட ஓவரால் பொசிஷன்ஸோட எம்டிஎம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 lakhல இருக்கு. அண்ட் இப்போதைக்கு என்னோட எந்த ஒரு பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகலை அண்ட் எந்த ஒரு புது பொசிஷன்லையும் என்ட்ரி ஆகலை. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ ஆல் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் அதை தாண்டி 17,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,000லேருந்து 17,700க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எனவே இந்த வீக்கோட நிஃப்டி எக்ஸ்பைரி எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றதுக்கான வேசரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா
நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸா அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.